எனக்கு ரொம்ப சந்தோஷம் நந்தினி. எனக்கும் தான் அண்ணி. உங்கள் சாப்பாடெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அதுவும் இந்த மீன் குழம்பு வைப்பீங்களே, ச்சே, சான்ஸே இல்லை அண்ணி. நீ சொல்லி இருந்தீன்னா நான் மத்தியானமே அதை செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. பரவாயில்ல நீ, பிரியாணியும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் எனக்கு இன்னொரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டா போச்சு. சரி, படிப்பு முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணலான்ட்டு இருக்க? வேலைக்கு தான் நீ போகணும். உன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை டவுனில் தான் கிடைக்கும். நீ மறுபடியும் அங்கே போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆமாம் நீ, ஆனால் இந்த டைம் ஹாஸ்டல்லலாம் போய் தங்க மாட்டேன். போயிட்டு வர மாதிரி தான் பார்த்துக்குவேன். ஏற்கனவே 3 வருஷம் லீவுக்கு கூட இங்கே வர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதான் சிவானி, நீ ஒரு பொங்கல் தீபாவளிக்காவது வந்துட்டு போயிருந்துருக்கலாம். எனக்கும் வரணும் தான் ஆசை. அவங்க கொடுக்க ஒரு நாள் லீவுக்கு நான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து உங்களை பார்த்துட்டு உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். இதில் நான் படிக்கிற வேலையும் கெட்டு போயிடுது. அதுவும் பொங்கலுக்கு 4 நாள் லீவ் விடுறாங்கல்ல, அதுக்காவது வந்துட்டு போயிருக்கலாம்ல. 4 நாள் இல்லை நீ, 2 நாள் தான். அதுலேயும் ஏகப்பட்ட ஒர்க்கை கொடுக்குறாங்க. எப்படி நான் வந்து வர முடியும் சொல்லுங்கள்? சரி விடு, இப்போ அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அதை முடிச்சுட்டே வந்துட்டியே. ஆமாம் நீ, இப்போ தான் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு எனக்கு. அம்மாடி நந்தினி. அண்ணி, என்கிட்ட யாரும் பேச வேணான்னு சொல்லுங்கள். ஏமா நந்தினி, அம்மா மேலே கோவமாக இருக்கியா இன்னும்? சரி, அம்மா பண்ணது தப்பு தான். நான் இனிமே அவங்கக்கிட்ட சண்டைக்கு போக மாட்டேன். சண்டைக்கு மட்டுமா போனீங்க? ஒருத்தர் மேலே கை நீட்டியிருக்கீங்க. இதெல்லாம் என்ன பழக்கமா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. சரி விடுடி, இனிமேல் நான் பண்ண மாட்டேன், சரியா? சரி வா சாப்பிட்லாம். உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். மதியானம் வந்ததுலேருந்தே சிடு சிடுன்னு என்கிட்ட விழுந்துக்கிட்டு இருக்க. வந்து நான் சமைச்சதையாவது சாப்பிடு. வா சாமி வா. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்பா வந்துடட்டும். இங்கே பாருங்க நீ, அம்மா கூட சேர்ந்து நீங்களும் இனிமேல் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. எனக்கு உங்கள் மேலே பெரிய மரியாதை இருக்குது. நான் என்ன வேணும்னா அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறேன்? எனக்கு அவளை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி நடந்துருச்சு. இங்கே பாருங்க நீ, பழசை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ எங்கள் அண்ணன் உங்களை நல்லா தானே பார்த்துக்கிறாரு. அப்புறம் ஏன் பழசெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க? போனது போகட்டுன்னு விட்டுருங்க நீ. அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க. அதனால தானே சண்டை வருது. அம்மாடி நந்தினி. அப்பா, அப்பா. என் செல்லம், எப்படிமா இருக்க? போங்கப்பா, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. ஏன்டா செல்லம்? நான் மதியானமே வந்துட்டேன். நீங்கள் என்னை பார்க்கணுன்னு சீக்கிரம் வர்றதில்ல. மணி என்ன ஆகுது, இப்போ தான் வரீங்க. 3 வருஷம் கழிச்சு என்னை பார்க்குறமேன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் பாசமே இல்லைப்பா. அப்படிலாம் பேசாதம்மா என் செல்லம். அப்பா உனக்காக பர்மிஷன் போட்டு தான் வரலான்னு பார்த்தேன். ஆனால் ஆஃபீஸில் இன்னைக்கு ஹெவி ஒர்க்கு, அதனால தாம்மா வர முடியல. இங்கே பாரு, அப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஐ, சாக்லேட்டா? ஆமாம் கண்ணு, உனக்கு பிடிக்குமே தான் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு. ஏங்க, அவள் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்க. வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு என் மாவை எப்பயுமே சின்ன பிள்ளை தான், அவளுக்கு இதுதான் பிடிக்கும், அதனால தான் இது வாங்கிட்டு வந்தேன். நீ பேசாமல் இரு. நான் சொல்கிறது எனக்கு கேட்டிருக்கீங்க. வீடியோ காலில் மட்டும்தான் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப சிப்புன்னு போயிட்டா என் மாவை. அம்மாடி மலரு, நல்லா கறியாக ஆக்கி போட்டு என் மாவளை நீ தான் தேத்தணும். ஏன், என் மவளுக்கு நான் ஆக்கி போட மாட்டேனா? இவ்வளோ நாள் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு இப்போ தான் வந்து ஒரு நல்ல சோறு திங்க போறா. அது உனக்கு பொறுக்கல. அம்மாடி நந்தினி, நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்தணும், சரியா? சரிப்பா. இப்பொழுதுக்கு வேலை எதுவும் தேடணும்னு யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறம் பேசிக்கலாம் எதா இருந்தாலும். ஆம்பா, நானும் இந்த ஊரில் நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமே தான் வேலையை தேட போகிறேன். என்னது வேலைக்கா? அவளுக்கு ஏதாவது மாப்பிள்ளையை பார்த்து நான் கட்டி வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருமா, எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேணாம். சும்மா நீ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காத சொல்லிட்டேன். உங்கள் அப்பனை பார்த்தா மட்டும் நல்லா சிரித்து சிரித்து பேசு, என்னை பார்த்தா எரிஞ்சு விழுவு. நீ பேசுகிற வார்த்தை அப்படி இருக்கு. இப்போ தான் படிப்பு முடிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே கல்யாணமா? சரிடி, நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு மேலே உன் விருப்பம், என்னமோ பண்ணுங்க. இங்க பாரு விஜயா, அவளுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா இருந்தாலே அதுவே போதும். என்னமோ பண்ணுங்க.
அவ கிடக்குறாமா, நீ போய் சாக்லேட் சாப்பிட்டு போ. சரிப்பா. ஏய், பிள்ளைக்கு ஏதாவது டிஃபன் கொடுத்தியா இல்லையா? இங்கே பாரு நந்தினி, ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக உன் மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் உன்னை காலம் பூரா கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கிறவனாக இருந்தால் மட்டும் போதும். அது உன் கையில் மட்டும்தான் இருக்குது. அத்தையை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் சரியாக இருந்தால் போதும்னு கட்டி வச்சிருவாங்க. பின்னாடி நீ வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணி. எனக்கு எப்படியாப்பட்ட புருஷன் வேணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆளை தான் நான் பார்ப்பேன். முக்கியமாக மாமியார் நாத்தனாரெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கோ. என்ன நீ நாத்தனாருன்னு சொல்கிறீங்க? சேச்சா, ஒன்றை மீன் பண்ணி சொல்லலை நான். ஆனால் நிறையா இடத்துல மாமியார் நாத்தனார் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதை தான் ஒன்று பார்த்துக்க சொல்கிறேன். ஆனால் எனக்கெல்லாம் தங்கமான நாத்தனார் கிடச்சிருக்கா. எனக்கு கூட நல்ல அண்ணி தான் கிடச்சிருக்காங்க. ஓ, நல்ல மனசுக்கு நல்ல புருஷனாக அமையணும். என் மாமியாரும் அவ்வளோ ஒன்றும் மோசம் கிடையாது. கொஞ்சம் வாய் அதிகமாக பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி என் புருஷனும் சரி, என் நாத்தனாரும் சரி, ரொம்ப அருமையாக எனக்கு அமைஞ்சிருக்கு. அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அண்ணன் வெளியூரில் வேலையை முடிச்சுட்டு எப்போ தான் வருவார்? நாளைக்கு காலையிலே வந்துடுவார். நீ அப்புறமா ஒரு ஃபோனை போட்டு பேச அவர்கிட்ட. சரிங்க அண்ணி. சரி, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. சாக்லேட்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். ஆ சரிங்க அண்ணி. நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும்? படிக்கிற வேலையும் பார்த்துட்டு வேலையும் உன்னால் செய்ய முடியாது சிவானி. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் செய்கிறேன் உனக்கு. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிட்ட மாதிரியே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். உனக்கும் அதுதானே விருப்பம். நீ இன்னொருத்தர்கிட்டலாம் போய் வேலை செய்ய வேணாம் சிவானி. இல்லை அர்ஜுன், நான் வேலைக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கேன். குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. என் அக்காவால் மட்டுமே அதை சமாளிக்க முடியாது. என் அண்ணன்காரனும் இப்பொழுதைக்கு வேலைக்கு போகிற மாதிரி எனக்கு தெரியலை. உன் அண்ணன் ஒன்றும் வேணும்னே வேலைக்கு போகாமலாம் இல்லை, அவனுக்கு வேலை செட் ஆக மாட்டேங்குது. நானும் நிறைய கம்பெனி அவனுக்கு ரெஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அவன் ஒரு நல்ல வேலைக்காக போவான். நந்தினி, எவ்வளோ அழகான பேர், செந்தில் நந்தினி. வாவ், சூப்பர், எக்ஸலண்ட். முருகா, இவளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவளாவது என் வாழ்க்கையில் நிலச்சி நிற்கணும். இவளை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒருவேளை அவள் படிக்கிற இடத்துல ஏதாவது பையனை லவ் பண்ணிட்டு இருந்தானா? ஐயோ, இவ வேற அழகா வேற இருக்காளே. கடவுளே, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. சேச்சா, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. மறுபடியும் கடவுள் என் வாழ்க்கையில் விளையாட மாட்டார். அவருக்கு என்னை பார்த்தா பாவமாக தானே இருக்கும். நம்ம பேசாமல் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனால் தூங்கி இருப்பானா என்னன்னு தெரியலையே. பரவாயில்ல, பேசுவோம். இரு ஒரு நிமிஷம். இவன் எதுக்கு இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறான்? சிவானி, உன் அண்ணனுக்கு 100 வயசு போ, அவன் தான் ஃபோன் பண்ணுறான். அவன் எதுக்கு உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? நம்மளை கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டான். காலையில் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசினதுனால தான் நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ என்ன அவனுக்கு? சரி விடு, இன்னைக்கு அவன் அக்கா வீட்டில் என்ன பேச்சு வாங்கினானோ தெரியல, பாவம். நீங்கள் முதல்ல அவனுக்கு பாவம் பார்க்குறத நிறுத்துங்க அர்ஜுன். சரி, கோச்சிக்காத சிவானி. நான் அவன்கிட்ட பேசிட்டு உடனே உனக்கு கூப்பிடுறேன். நான் பேசினா உனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் உங்ககிட்ட காலையில் பேசுகிறேன். இப்போ எங்கள் அம்மா வந்துடுவாங்க. நிம்மதியாக ஒரு ஃபோன் பேச முடியுதா? நான் எதுவும் கோச்சிக்கல. நீங்கள் அவனை பாருங்கள். நான் காலையில் பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிற நிலமையிலும் இல்லை. வைக்கிறேன். ஹலோ சிவானி. வச்சுட்டா. எல்லாம் என் வாழ்க்கையில் வந்து கும்மி அடிக்கிறதுக்குனே வரானுங்க. இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணலாமான்னு ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லை. பைத்தியம். இவன் வேலைக்கு போய் தொலைஞ்சாதான் நமக்கு நிம்மதி. என்னடி இன்னும் உட்காந்துட்டு இருக்க? தூங்கலையா? தூங்கணுமா? ஏண்டி எந்நேரமும் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காம பேசாமல் படுத்து தூங்கு. பொழுதுனிக்கும் உன்னை ஃபோனும் கையுமா தான் பார்க்குறேனே தவிர புக்கு ஒரு நாள் எடுத்து பார்க்கலடி. பரீட்சையெல்லாம் எப்படி எழுதுவியோ தெரியல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன். நீ வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. என்னடி உனக்கு கடுப்பு? கொசு தொல்லை தாங்க முடியல. அதுதான் அப்படியே கடுப்பாக இருக்குது. இருடி, கொசுவத்தி எடுத்துகிட்டு வந்து பொருத்தி வைக்கிறேன். அப்புறம் ஒரு கொசு கூட வராது.
ஐயோ கடவுளே, எங்கேயாவது போய் முட்டிக்கலாமோன்னு இருக்கு. அர்ஜுனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம். நான் வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்படி ஒருத்தர் என் லைஃப்பில் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலே நான் ரொம்ப லக்கி தான். டேய் சொல்கிறா மச்சான், என்னடா இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்க? அதான்டா நானும் கேட்குறேன், இந்த நேரத்தில் நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஆ, அது வந்து என் கூட வேலை செய்கிறவன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன்டா. கூட வேலை செய்கிறவனா? அவன் எது கூட இந்நேரத்துக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மேட்ருக்கு வா. என்ன விஷயம், எதுக்கு ஃபோன் பண்ண? அது அவளை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேனா, ஏதேதோ மைண்டுக்குள்ளே வருதுடா, அதுதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். யாரடா சொல்லிட்டு இருக்க? சரண்யாவா? அவள் தான் நீ வேணான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே. ஏய், அவளை யாரா சொன்னா? அவள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த நிலைமையே. இல்லைன்னா நான் எப்படி இருந்துக்க வேண்டியவன் தெரியுமா? ஐயோடா, அப்புறம் காலையில் தான் வந்து அவன் நல்லவ தான், நான் தான் அவளை விட்டுட்டேன்னு பேசுனேன். அது அப்போடா. மத்தியானம் அவளை பார்த்ததுல இருந்தே என் மனசே என்கிட்ட இல்லடா. அப்படியா? யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் தான்டா இருக்கு. அவ பேரு நந்தினி. என்ன அழகான பேர் இல்லை? ஏன்டா 2 வருஷமா அங்கே தானே இருக்க, இப்பதான் அந்த பொண்ணை பார்க்குறியா நீ? ஆமாடா, அவ படிப்புக்காக வெளியூரில் தான் தங்கி படிச்சுட்டு இருந்திருக்கா. இன்னைக்கு தான் ஊருக்கே வந்திருக்கா. லீவில் கூட வரலையாம். அவளை பார்த்தோன்னே உள்ளார ஏதோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சு மச்சான். கண்டிப்பாக அவ எனக்கு செட் ஆவான்னு தோணுதுடா. நீ வேணா பாரேன், எனக்கு வேலையும் கிடைச்சிடும், அவளும் எனக்கு தான். ஏதோ உள்ளுக்குள்ள சொல்லுது மச்சான். நீ நடத்துடா, என்ஜாய் பண்ணு. நீ சொன்ன மாதிரி அவன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நல்ல மாற்றம் வந்தால் சரிதான். அப்பயாவது வாங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்னடா மச்சான் இப்படி சொல்கிற? நான் என்ன ஒன்று அவ்வளோவா டார்ச்சர் பண்ணுறேன்? பின்ன என்னடா, உன் புலம்பல்ல இருந்து நான் அப்போ தான் தப்பிக்க முடியும். தயவு செஞ்சு ஒரு வேலைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து கட்டிக்கிற வழியை பாரு. அப்போ தான் எங்கள் ரூட்டு கிளியர் ஆகும். எது உங்கள் ரூட்டா? அது ஒன்றும் இல்லடா, நான் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தூங்கு. எங்கடா எனக்கு தூக்கம் வரப்போகுது. சரி அப்போ தூங்காத, எனக்கு தூக்கம் வருது. நீ தயவு செஞ்சு காலையில் மாதிரி ஆரம்பிக்காம போய் படுத்து தூங்கு. சரிடா, நான் வேற உன்னை தொந்தரவு பண்ணுறேன், நீ போய் தூங்கு போ. ஆளை விடு சாமி. ம், வச்சிட்டா? அப்பாடா, ஒரு வழியாக அவனுக்கு ஒரு பொண்ணு செட் ஆக போகுது. கடவுளே, அவனுக்கு அது சீக்கிரமாக செட் ஆயிடணும். இந்த விஷயத்த சிவானி கிட்ட சொல்லாமா வேணாமா? இப்பொழுதைக்கு வேணாம், இப்போ தானே பார்த்துருக்கான். எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சரி, அவளுக்கு ஒரு மெசேஜாவது போடுவோம். கோவமா வேற இருப்பா.